ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான மினி விலாகில் நான் இன்றைக்கி காலையிலேயே இந்த கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த கோலம் தான் போட்டேன். சூப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெய்லி ஒரு கோலம் போட்டுருவோம். ஸோ அதனால் அதை போட்டாச்சு. அதுக்கப்புறமா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்ன லஞ்ச் அப்படிங்கிறத உங்களுக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி அது தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ நம்ம அதை தான் செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ அதனால் கேட்டுட்டு நான் கேட்டேன், இன்றைக்கி தக்காளி சாதம் சாப்பிட்றியான்னு சொல்லி எங்கள் பாப்பாட்ட தீரணிக்கிட்ட. ஸோ சாப்பிட்றேன்னு சொன்னால் ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு. அது கூடவே குக்கும்பரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் சைடிஸ் குக்கும்பர் வச்சாக்கா நல்லா பிடிக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க மேடம். ஸோ அதனால் அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஸ்நாக்ஸுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஸ்நாக்ஸுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாருங்கள் நான் என்ன வைக்கிறேங்கிறதையும் காமிச்சிட்றேன். சைடிஷாக குக்கும்பர் வச்சாச்சு. அது ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை பாருங்கள், குக்கும்பர் இது சைடிஷ் குக்கும்பர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம வெயில் காலத்தில் கொஞ்சம் குக்கும்பர் கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த நீர் சத்து பிள்ளைங்களுக்கு நிறையவே வந்து சேரும். அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. ஸோ தண்ணி விட்டு சப்பாத்தி மாவையும் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ சப்பாத்தியும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டேன். அதையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு குருமாவும் ரெடி பண்ணணும். அப்புறம் கடைக்கு கொஞ்சம் போயிருந்தேன். ஸோ கடையில் போய்ட்டு கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா பசங்களுக்கு அப்பப்போ ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருக்கும். டெய்லி ஸ்கூல் போகிறாங்கல்ல. ஸோ அதனால் ஹீட்டாக இருக்கும் பாடியெல்லாம். ஸோ அதனால் கம்மியாகவே கிடச்சிருந்துச்சு. மாதுளம்பழமும் சாத்துக்குடி பார்த்திங்கன்னா 2 கிலோ 100 ரூபான்னு சொல்லி விற்றுருந்தாங்க. அதையும் முடிச்சுட்டு காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இது தான். நான் இதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாம் சாப்பிட்ணும். ஸோ அது கடகடன்னு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். தக்காளி துவையலும் ஒரு கிரேவியும் வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கேன். நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ காலையிலேருந்து நமக்கு கடகடன்னு வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு நாமளும் ஆன் டைமுக்கு சாப்பிட்ணும். அப்போ தான் அடுத்த வேலையை நாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக செய்ய முடியும். ஸோ அதனால் அதையும் நான் பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் பண்ணினேன். ஸோ அந்த லஞ்சு நம்ம பார்த்து காமிச்சிட்றேன். ஸோ கடாயை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா சூடு வந்துருச்சு கடாய். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக ரெசிபி நான் காமிக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத தான் நான் காமிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் வந்துட்டு நல்லா எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நான் போட்டுட்டேன். எப்படி நம்ம கறி குழம்புக்கு வைப்போமோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஆனியனை போட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டேன். பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிட்டேன். இது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் போட்டாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்சு நான் இது இப்படி தான் பண்ணினேன். ஸோ இந்த லஞ்ச் ப்ரிப்பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இது லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணதை நான் அப்படியே காமிச்சிட்றேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிட்றேன். பாருங்கள், சுட சுட சிக்கன் குழம்பு நான் பண்ணினேன் இல்லையா. அதை வந்து ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. ஸோ அதனால் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நான் சிக்கன் குழம்பு ஒன்று பண்ணிட்டேன். சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இது சப்பாத்தி தோசைங்க கூட சாப்பிட்லாம். இது நான் இன்றைக்கி குழம்பாக தான் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்காக. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன்.
சிக்கன் வறுவல் பண்ணியிருக்கேன். இது வந்து 65 மாதிரி கிடையாது, பொரிச்ச சிக்கன் சொல்லலாம். இது பொரிச்சு எடுக்கிறது, குட்டி குட்டியாக போட்டு பெப்பர் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்ச சிக்கன் ரெடி பண்ணியாச்சு, ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போயுமே சிக்கன் சாப்பிடும்போது வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாதிரி தோணும். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் இது தான். அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் இப்படி தான் போணுச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இப்படி தான் போணுச்சு. நம்மளோட மினி விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.